ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் அரகண்ட் ஐடல் ட்ரைனர் பார்ட் 3. இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ் அங்கே இருக்க 70 கேர்ள்ஸையும் பார்த்துட்டு, ஓகே கேர்ள்ஸ், அவங்களோட பயாஸ் யாருன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 வீக்கு அவங்க தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். பொண்ணுங்களாம் டக்கு டக்குன்னு எழுந்து ஆரம், ஜின், ஜேஹோப், சுகா, ஜிமின், தயாங், ஜங்குக்னு அப்படியே கரெக்டாக வந்து நின்றுக்கிட்டாங்க. வைனும் மினியும் பிக்குன்னு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா 2 பேருக்குமே பெருசாக பிடிஎஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நேம் தெரியும், அதுவும் பாட்டிமா அடிக்கடி பிடிஎஸோட வீடியோஸை பிடிக்கவே இல்லைனாலும் வைன்கிட்ட கொண்டு வந்து காட்டி, இங்கே பார்த்தியா ஜேகே எப்படி டான்ஸ் பண்ணுறாரு பாரு, ஐயோ இது ட்ரெண்டிங் மூமெண்ட், இந்த பார்த்தியா அப்படின்னு பயங்கரமாக தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால அந்த வீடியோஸை பார்த்து நேம்ஸ் தெரியும். ஆனால் உண்மையிலேயே இவங்க 7 மெம்பர்ஸும் என்ன பண்ணுறாங்க, எப்படி பாடுவாங்க ஒன்றும் தெரியாது வைனுக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி தான் மினியும் உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோண்டி, யார் கூட போய் நிற்கிறது, இதில் எவன் பரவாயில்லாமல் ஆடுவான், எவன் சூப்பராக ஆடுவான்னு தெரியாதே. மீடியமாக ஆடுறவங்கிட்ட போய் நின்றுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆடவே தெரியலைனாலும் குத்தமாட்டான். யார்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க 2 பேரும். அந்த டைமில் சுகா வைனையும் மினியையும் பார்த்து, என்ன நீங்கள் 2 பேரும் எழுந்திரிக்காமல் சீட்லேயே உட்காந்துட்ருக்கீங்க, அவங்களோட பயாஸ் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே, நீங்கள் தான் சுகா, நீங்கள் தான் என்னோட பயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகா வைன் அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்டு, ஏய் எஸ்டர்டே ஜிமினும் தேங்கு தானே உன்னோட பயாஸ்னு சொன்னேன், இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அது சும்மா வளவலாய், நான் உங்களை விட்டு பயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். மினியும் டக்குன்னு எழுந்து, ஆமாம் நானும் உங்கள் பயாஸ் தான், உங்ககிட்ட தான் டான்ஸ் பண்ண வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு போய் சுகா கிட்ட நின்றுக்கிட்டாங்க. ஒன்றுமே புரியலை 7 மெம்பர்ஸ்க்கும். என்னது இது, எஸ்டர்டே 2 பேர்த்த காட்டி இவங்க தான் பயாஸ்ன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு, இப்போ சுகாதா என்னோட பயாஸ்னு வந்து நின்றுட்டுருக்கா, கூடவே இந்த பொண்ணு நிற்கிறாளே அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஓகே அப்படின்னு இப்போ அவங்கவுங்களுக்கான 10 பொண்ணுங்களை சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்களோட கிளாஸ்க்கு அவங்களுக்கு ஒதுக்கின பொண்ணுங்களோட கிளம்பிட்டாங்க 7 மெம்பர்ஸும். இந்த மாதிரி 6 வீக் பாஸ் ஆகிடுச்சு. ஜங்குக்கோட டீமுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைன், மினி 2 பேரும் சுகாவுக்கு அப்புறம் ஜின், ஜேஹோப், ஆரம், ஜிமின், தயாங்னு 6 வீக்ஸை முடிச்சுட்டு இப்போ ஃபைனலாக 7th வீக்கில் நின்றுட்டுருக்காங்க. ஐயோ போச்சு, ஐயோ அந்த ஜங்குக்கு கிட்ட தான் இப்போ போகணும், நானும் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றி இவங்கள்கிட்டே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு கிடந்தேன். இப்போ ஜங்குக்கிட்ட போகணும், போச்சு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். வாரத்துக்கு ஒரு ஆள்னு 7 வாரத்துக்கு 7 பேர் ட்ரைனிங்கை நடத்துவாங்க. 8வது வாரம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அது என்னது ரிசல்ட் டே. 8th வீக்கில் நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வீட்டுக்கு விரட்டி விட்றதா இல்லை இங்கேயே கிடக்க வைக்கிறதான்னு இவங்களுக்குள்ளே முடிவு பண்ணிடுவாங்களாம். இவங்களுக்கு பிடிச்சமான ஸ்டைலில் யார் இங்கே டான்ஸ் பண்ணி சிங்கிங் பண்ணி காட்டுறாங்களோ அந்த கேர்ள்ஸை அந்தந்த ஐடல்ஸ் எடுத்துக்குவாங்களாம். அதாவது அவங்க ஸ்டைலில் யார் இருக்காங்களோ அவங்கள ஐடல்ஸ் வந்து பிரித்து எடுத்துக்குவாங்களாம். இன்னும் 2 வாரம் இங்கே இருந்தே ஆகணும். நம்ம ஜங்குக்கோட கிளாஸுக்கு கிளம்பிடுவோம், இல்லை அவனே வந்து கூட்டிகிட்டு போனானா குத்துன்னு குத்திடுவானா, பிள்ளைங்க பேசிக்கிட்டதை நான் கேட்டேன், பயங்கரமாக அடிப்பானா அவன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அடிப்பானா, ஐயோ என்னடி சொல்கிற, இவனுங்களாம் அடிக்க மாட்டானுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ மற்ற 6 பேரும் அடிக்க மாட்டானுங்க, இந்த தேங்கும் ஜேகேவும் குறும்பு பிடிச்சவனுங்க. தேங்காவது முடியை பிடிச்சி இழுக்கவும், முதுகில் தட்டவும், கையை பிடிச்சி இழுக்கவும்னு ஏதாவது சேட்டை பண்ணுவார். ஆனால் அந்த ஜங்கு கொட்டுன்னு மண்டையிலே கொட்டுவானா. ஒரு பொண்ணு ஒன்று அழுக, 2 சீக்ஸ்லேயும் ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சு போயிருந்தது. யார் உன்னை அடிச்சதுன்னு கேட்டதுக்கு ஜங்குக்குன்னு அந்த பொண்ணு சொன்னான். ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமில்லடி, அடி கொடுத்துட்டு அவன் போகிறான், அவன் தான் அவள் பையாசான் சொல்லிக்கிட்டு திரியிறான் முட்டாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைனுக்கு உண்மையிலேயே ஸ்டொமக்கெலாம் கலக்குது. நாளே நான் தேவையே இல்லாமல் வாயை கொடுத்து வந்துட்டு சண்டை போட்டேன், ஒளியட்டும் வா போகலாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இப்போ ஜங்குக்கோட கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. 1/2 hour லேட் வைன், மினி 2 பேரும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மினி வைன் 2 பேரும் டோர்வே கிட்ட போய் நின்று, மே கமின் சார்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் தன்னோட ஸ்டேரில் உட்காந்துட்டு அமைதியாக பொண்ணுங்களை அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை மக்கப் பண்ணிவிட்டு இப்போ 1 by 1 வந்து என்கிட்ட பாடி காட்டணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த 2 பொண்ணுங்களும் டோர்கிட்ட நின்று மேக்கம்னு சொன்னதும் ஜங்குக் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. வைன் மினி 2 பேரும் ஒரு பீட்ரூட் கலரில் சாரீ வியர் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. கோரஸாக 2 பேர் வந்துட்டிங்களா? ஏன் லேட்டு? ½ an hour லேட்டு எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஐயோ, அவன் பேச்சிலே ஒரு திமிரு தெரியுது. சமாளிக்கிறேன் அப்படின்னு வைன் சொல்லிக்கிட்டே, வயிற்ற கலக்கிடுச்சு சார், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன், அதுதான். இவளுக்கும் அதே பிரச்சனை, சைனீஸ் ஃபுட் எங்களுக்கு ஒத்துக்காது, அதே தான் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஓஹோ, வெக்கமே இல்லாமல் வயிற்ற கலக்குதுன்னு எனக்கிட்டே சொல்கிறீங்களா? இந்த 1 வீக் என்கிட்ட தான் இருக்க போகிறீங்க, வச்சு செய்கிறேன் போங்க உள்ள அப்படின்னு அதட்டுறாங்க. ஐயா, இவனுக்கு பெரிய பாட்டு வாத்தியார்னு நினப்பு போலையே. போனால் போகுது, கிளவியலுக்காக இங்கே வந்து உட்காந்துக்கலான்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க அப்படின்னு மினி சொல்லிக்கிட்டே மெதுவாக வைன் கூட போய் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டாங்க மினி வைன் 2 பேரும். அப்போ ஜங்குக் வைனை மினியையும் பார்த்து, கேர்ள்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டை தெளிவாக மக்கப் பண்ணிக்கோங்க. பாடும்போது பிசுறு வரக்கூடாது, தெரியலைன்னு சொல்லிவிட்டு பேந்தா முடிச்சுட்டு நிற்கக்கூடாது. பிடிச்ச ஒரு சாங்கை மக்கப் பண்ணிவிட்டு ஏதோ இங்கே வந்து நின்று மற்றவங்கள்லாம் பாடும்போது நீங்களும் வந்து பாடணும். 1 by 1 தான் கூப்பிடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எடுத்து மக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ லாஸ்ட் ரோவில் இருந்து ஒவ்வொரு பொண்ணுங்களையாக கூப்பிட்டு பாட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பொண்ணுங்களும் அவங்கவுங்க மொழியில் பாடினாலும் ஜங்குக்கு கொரியன் வாய்ஸில் அது கேட்குது. ஐ மீன் அந்த ஹெட்ஃபோன் மைக்கோட டெக்னாலஜி மூலமாக எந்த மொழியில் பாடினாலும் ஜங்குக்கு அது கொரியன் மொழியில் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக பாட்டு பாடுறத கேட்குது. ஜங்குக்கு ரொம்ப ஆசையாக ஒவ்வொரு பொண்ணுங்களோட பாட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா OT7 7 மெம்பர்ஸும் அந்தளவுக்கு டான்ஸ் ஸ்கில்லும் சிங்கிங் ஸ்கில்லும் இல்லாத பொண்ணுங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6 வாரம் ட்ரைனிங்கில் ரொம்ப அழகாகவே மற்ற மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பாட்டு பாட சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ ஒரு பிரைட்டான ஸ்மைலில் பரவாயில்லையே பிக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜங்குக் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி தன்னோட முடிஞ்ச பெஸ்ட்டை இங்கே இருந்த பொண்ணுங்க எல்லாரும் வெளிப்படுத்திட்டாங்க. லாஸ்ட்டாக வைனும் மினியும் தான் பிக்குன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் அப்போ மினியை பார்த்து, மின்மினி தானே உங்கள் பேர், வாங்க அங்கே பெர்ஃபார்மன்ஸை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டுறதுக்கு இதெல்லாம் ஆஸ்கர் அவார்டா? ஐயோ, எல்லாம் ஓரளவுக்கு நல்ல நல்ல பாட்டாக தான் பாடியிருக்காளுங்க. எனக்கு நான் என்ன பண்ணி ஒழிய அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஜங்குக்கை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஜங்குக் சைடில் வந்து நின்றுக்கிட்டாங்க. ஜங்குக் அழகாக அவங்க சேரில் உட்காந்துட்டு இந்த சைடும் அந்த சைடும் அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே, பாட்டு பாட ஆரம்பி, மார்னிங் பாடணும், ஆஃப்டர்நூனுக்கு மேலே டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, குயிக் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்பை கவனமாக பார்த்துட்ருக்காங்க மினியப்போ வைனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்து, மிஸ்டர் ஜியான், இந்த பொண்ணு என்னையே குறுக்குறுன்னு பார்க்குறா, எனக்கு வெக்கமாக இருக்குது, அவளை குனிஞ்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்லெஸ், ஸ்டேஜில் எங்கள் கூட நீ ஒரு வேளை பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க, அப்போ வெக்கப்பட்டுக்கிட்டு கீழே குனிஞ்சிட்ருப்பியா முட்டாள், எல்லோரும் உன்னைய பார்க்கணும், ஸ்டேஜ் ஃபியர் அப்போ தான் உனக்கு போகும், பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு சிரிப்பாக இருக்குது மினியை பார்த்துட்டு. லல்ல அப்படின்னு மினியை அப்படியே சைகை காட்டி நக்கல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் தெரியாத பொண்ணு மாதிரி உட்காந்துக்கிட்டாங்க வைன். மினியப்போ, ஆஹா அங்கே பாருங்க, நான் பாட மாட்டேன் அப்படின்னு அடம் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ஜங்குக் தன்னோட டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராவரை ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிக் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. உயிரே போயிடுச்சு மினிக்கு. ஐயோ, என்னது இது, ஸ்கூல் வாத்தியார் மாதிரி இப்படி பெரிய பரம்பு, இப்போ பாடிட வேண்டிதான் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, பாடுறேன், நானே பாடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஜங்குக்கை பார்த்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே திரும்பி வைனை பார்த்துக்கிட்டே, வாட்டி நாட்டுக்கட்டை வசமா அடுத்து வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஏய் நிறுத்து, என்ன பாட்டு இது
அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமா பாட்டு சார், இது தமிழ் பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஓஹோ, அதெல்லாம் எனக்கு புரியுது. என்னத்தை பாடுறடி நீ, எனக்கு ஒன்றும் புரியலை, ஒரு அர்த்தம் முதல்ல இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சார், தமிழ் பாட்டெல்லாம் அப்படித்தான், நாங்கள் அர்த்தத்தோடலாம் பாட மாட்டோம். நீங்கள் என்னடானா அர்த்தம் கொடுத்தோன்னு கேட்டுக்கிட்டு. எங்கள் விஜய் ஆண்டனியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களை விட பெரிய ஆள். அவரோட ஒசமில் சொல்லிச்சு அதெல்லாம் கேட்டு பாருங்கள். பெருசாக பல்லவி சரணம்லாம் உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிவிட்டு எங்களை ரொம்ப ஊருக்கு மிரட்டிக்கிட்டு என்ன, இவ்வளோதான், எனக்கு இவ்வளோ தான் தெரியும், பிடிக்கலன்னா விரட்டி விட்ருங்க என்னை வீட்டுக்கு, சும்மா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாட்டு அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு போய் வைன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. கோபம் வருது ஜங்குக்கு. இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு டே, இன்னும் 6 days இருக்குது. ஸோ அதனால் எதுவும் பேசாமல் இருக்கு உனக்கு இரு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க ஜங்குக். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வைன் தான் வந்து நின்று பாடணும். வைனுக்கு மயக்கமே வர்ற மாதிரி இருக்குது. சும்மாவே ஜங்குக் கிட்ட நல்லா கெட்ட பேர் வாங்கிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு டேவே. ஸோ எதுவுமே பேச முடியாமல் டக்குன்னு எழுந்து அப்படியே நடந்து வந்து ஜங்குக் சைடில் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் மேனாமினிக்கு நீ என்ன பாட போகிற அப்படின்னு கேட்குறாங்க. திமுறை பாரு, மேனாமினிக்கியாமே இவன் கண்டான் நான் மேனாமினிக்கின்னு, மூஞ்சி பாரு மூஞ்சியா சிப்பன்சி அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தமிழ் பாட்டில் இருக்கக்கூடிய சாமி பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சாமி பாட்டா? சர்ச்சிலலாம் பாடுவாங்களே அந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். சர்ச்சுக்கு எதுக்கு போகிறீங்க, நாங்கள் கிறிஸ்டின்காரங்க கிடையாது, ஹிந்துக்காரவங்க அப்படின்னு வைன் ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் வைனை பார்த்துட்டு, இங்கே பாரு, ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் இங்கே பேசக்கூடாது, எல்லோரையும் நான் சமமாக தான் பார்ப்பேன், பாடு சாமி பாட்டுன்னு சொன்னீல, கேட்குறேன் பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பாடுறேன். ஐயோ சாமி பாட்டு, நான் கோயிலுக்கே போக மாட்டேன்னு எங்கிட்ட சாமி பாட்டு பாடுறது, எதையாவது சமாளிக்கிறேன் அப்படின்னு வைன் நினச்சிக்கிட்டே ரெடி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் பாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ வைன் அப்படியே ஜங்குக்கை சைடைஸில் பார்த்துட்டு, எந்த கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை முருகா முருகா முருகா. ஐயோ என்ன பாடுறது? கரெக்டு. ரகன பவச ரிகன பவச ரிரி 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 ரி ரின பவச ரகன வீரா நமோ நம நிபவ சரஹன நிர நிர நிரன. நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக்கு தலையே சுற்றி போச்சு. ஐயோ இது என்ன சரணம் பல்லவின்னு தெரியலையே, ஒரு வாய்ப்பாடும் புரியலையே இப்போ பாடினதில். ஐயோ பயங்கரமாக பாடுறவ போலையே, வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குது, என்னது இது அப்படின்னு ஜங்குக்கே குழம்பி போயிட்டாங்க. வைன் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ரைட்டு சமாளிச்சிடலாம் அந்த வாரத்தில் இவனை, குழம்பி போயிட்டான் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, பாடிட்டேன் சார், ஃபுல்லாக வேணால் பாடி காட்டுட்டுமோ, 1/2 மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து. நானோ நல்லா இருக்குது பாட்டு, உட்காந்துக்கோப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே ரொம்ப கோஷியாக நடந்து மினியை பார்த்து மினியை ஒரு இடி இடிச்சுக்கிட்டு அப்படியே சைடில் போய் உட்காந்துட்டாங்க. மினி அப்படியே பிக்கு பிக்குன்னு வைனை பார்த்து முழிச்சுக்கிட்டு, ஐயோ என்னடி இது 2 பாட்டை கலந்து ஏதோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. வேறே கொரியாக்காரனுக்கு முருகனை பற்றி எங்கே தெரிய போகிறது, முருகன் தான் இந்த ஒரு வாரம் என்னை காப்பாற்ற போகிறதே, நாளைக்கு பாரு இதை விட வெயிட்டான ஐட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு மினிக்கிட்ட சொல்லிக்கிட்டே ரொம்ப கோஷியாக அப்போ ஜங்குக்கை நக்கலாக பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டாங்க. வைன் வந்து இந்த மாதிரி ஏதோ புரியாத ஒரு விஷயத்த பாடிட்டு போனதும் ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. ரிபனை என்னமோ சொன்னாலே அவ, சர சர என்னது இது, என்ன பல்லவினும் தெரியலை சரணமும் தெரியலை, ஏதோ ஒரு ரிதமிக்காக அடிச்சு விட்டா சாமி பாட்டுன்ட்டா. ஐயோ இதை நான் சர்ச் பண்ணி பார்க்கணும் முதல்ல, இதுக்கு நான் கமெண்ட்ஸே இப்போ கொடுக்க முடியாதே, ஐயோ என்னது இது அப்படின்னு குழம்பி போயிட்டாங்க ஜங்குக். இதை பற்றி தன்னோட ஹயாங்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இப்போ கேர்ள்ஸை பார்த்து, ரைட், இன்னும் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ பீரியட், நீங்கள் போய் ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் சில் பண்ணிக்கிட்டு வாங்க,
எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், எல்லா பொண்ணுங்களும் எந்திரிச்சு நின்று பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வாயினுமே ஜங்குக்கை நல்லா குழப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குஷியாக எழுந்து கிளம்பிட்டாங்க மினி கூட. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்புனதும் ஜங்குக் டக்குன்னு எழுந்து வேக வேகமாக வுட் ஹவுஸ்க்கு தான் கிளம்புறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தன்னோட வுட் ஹவுஸ் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. OT7 எல்லோரும் இப்போ தான் கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் சில் பண்ணிக்கலான்னு வுட் ஹவுஸ்குள்ளே வந்து ஜங்குக் கிட்ட அமைதியாக ஆப்போசிட்டில் சைட்லன்னு வந்து உட்காடுறாங்க. ஜங்குக்கு உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு, ஏய் என்னடாச்சு, டல் ஃபேஸில் இருக்க, மார்னிங் ரொம்ப குஷியாக கிளம்புன அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றுமில்லடா, ஃபஸ்ட்டு டே ஒரு பொண்ணு என்கிட்ட வம்பிழுத்தா பாரு, இன்றைக்கி என்னோடய கிளாஸ்க்கு தான் அவள் வரணும். நானும் 6 வீக்ஸாக வெயிட் பண்ணேன் அவன் என் கிளாஸ்க்கு வரமாட்டாளான்னு. ஆனால் டிமிக்கி கொடுத்து இப்போ கடைசியாக என்கிட்ட வந்திருக்கா. என்ன திமிரு இருக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுகா சொல்கிறாங்க, ஜாங்கோ தேவையில்லாமல் நீ இந்த மாதிரி குணத்தை வச்சுக்கக்கூடாது, மாற்றிக்கோ. சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பேசிட்டா. உன்னோட ஸ்டாஃப்கிட்டையும் உன்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டையும் இந்த மாதிரி மூஞ்சி காட்டுற மாதிரி ஆர்மிஸ்கிட்ட முகத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹயாங், ஒருத்தவங்கள பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிடுவேன் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அந்த ஒயின் பொண்ணை என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ரெண்டாவது ஒன்று மட்டும் எனக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியும், அவள் என்னோட ஆர்மி கிடையாது. அவள் ஏதோ ஒரு ஃபோர்ஸில் தான் இங்கே வந்திருக்கணும். எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவளுக்கு சுத்தமாக சிங்கிங் ஸ்கில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி எதையோ பாடிவிட்டா. எனக்கு உண்மையிலே அது புரியல. குழம்பி போயிட்டேன். அதை தான் நான் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்போ என்ன பாட்டுறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இந்த கேளு, ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் வந்து வைன் பாடினதை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அங்கே இருக்க அத்தனை பேருக்கும் ஒன்றும் புரியலை. என்னடா அது, கல்யாணி ராகமா இல்லை வேறு என்னன்னே புரியலையே, இது என்னவா இருக்கும், ஏதோ என்னன்னு தெரிலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, ஏய் இல்லை, இந்த பாட்டுக்கும் இந்த வாய்ப்பாட்டுக்கும் இது வாய்ப்பாடு மாதிரி கூட இல்லையே, வெவ்வேறையால் கனெக்ட் ஆகுது. இது ரெண்டு ஒரு பாட்டு கிடையாது, 2 பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அதுக்கு ஆரம், ஆமாம் எனக்கும் அப்படி தான் ஃபீலாக இருக்குது. மொழி பெரிய பிரச்சனையாக இருக்குடா, இதை நான் யோசிக்கவே இல்லை. ஏதோ உன்னைய விளையாட்டு காட்டுறா போலையே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம். கோபம் வந்துடுச்சு ஜங்குக்கு. பை காட், எடுங்க ஃபோன் எடுத்து இந்த சாங்ஸோட நேமை சொல்லி எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஜங்குக் கேட்டதுக்கு உடனே ஜே ஹோப் யூடியூப்பில் வைன் பாடின பாட்டை அப்படியே எடுத்து காட்டிட்டாங்க. 2ம் வெவ்வேறு சாங்ஸ்னு வந்துடுச்சு. அழகாக அதோட ப்ளேலிஸ்ட்டும் வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்துடுச்சு ஜங்குக்கு அந்த ஃபுல் சாங்ஸையும் கேட்கும்போது. 2 பாட்டை எனக்கிட்ட ஒரே பாட்டு மாதிரி பாடி சாமி பாட்டுன்ட்டு போகிறாளே. ஆக்சுவலி இது சாமி பாட்டு தான் 2மே, ஆனால் வெவ்வேறு பாட்டு இல்லை. மேற்கொண்டு நம்மளுக்கு இது புரியாதுங்கிறா, மதத்தை பற்றியெல்லாம் பேசுகிறா. இவ நல்லவளா, சின்ன பொண்ணு மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்குறா அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்கு. நல்லா புரிஞ்சு போயிடுச்சு OT7 6 மெம்பர்ஸ்க்கும். அப்போ தயாங் சொல்கிறாங்க, விடுடா சின்ன பொண்ணு, ஏதோ ஃபைனல் வரையும் வரணும்னு இந்த மாதிரி பாடுறா போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லஹாயாங், இவளும் இவளோட ஃப்ரெண்டும் நான் என்ன சொன்னாலும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாளுங்க. எதனால் அப்புறம் இங்கே வந்து உட்காந்துருக்காளுங்க, வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றவளுங்க இருக்குவளுங்களுக்கு. என்னையா ரொம்ப சீண்டி விடுறாளுங்க 2 பேரும். இருக்கட்டும், ஆஃப்டர்நூன் வருவாளுங்கள்ல, டான்ஸ் ஆட சொல்லி முட்டியை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எழுந்து வெளியில் போயிட்டாங்க. மற்ற 6 மெம்பர்ஸ்க்கும் ஒன்றுமே புரியலை. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நல்லா வந்து இவங்கிட்ட சிக்க போதுங்க அந்த 2 பொண்ணுங்களும். அதுங்களும் பயங்கர சுட்டியாக இருக்கும் போல். என்ன நடக்க போகிறதோ, இந்த கோல்டு என்ன பண்ண போகிறானோ போங்க அப்படின்னு புழம்பிக்கிட்டே அவங்கவுங்களோட ரெஸ்டிங் டைமுக்கு போய் செத்த ரெஸ்ட் எடுக்கலான்னு கிளம்பிட்டாங்க. இப்படியே இந்த 1.5 ஹவர்ஸ் அப்படியே பாஸ் ஆகுது. எகெயின் கிளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு எல்லா கேர்ள்ஸுமே. ஜங்குக் ஒரு பிக் ஹாலில் நல்லாவே ஒரு எல்லோ கலர் லைட்டிங்கில் அழகாக ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு சைடில் இருக்கக்கூடிய டெஸ்கில் தன்னோட எல்போவை அப்படியே வச்சுக்கிட்டு தன்னோட ஹெட்டை அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸ் வச்சு தாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு கோஷியான போஸ்டில் உட்காந்துட்ருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும்
ஐ மீன் அந்த 10 கேர்ள்ஸும் இப்போ ஜங்குக்கோட டான்ஸிங் ரூம்குள்ளே வந்து அப்படியே அந்த இடத்த சுற்றி முற்றி பார்க்குறாங்க. வா, மற்ற மெம்பர்ஸ்லாம் நல்லா ஒரு லைட் கலர் லைட்டிங்கில் இருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப பிரகாசமாக இருந்தது. இந்த இடம் கொஞ்சம் டிம்மாக இருக்குது, கோல்டன் கலரில் நல்லா இருக்கே அப்படின்னு அங்கே இருக்க பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. மினி வைன் 2 பேரும் அப்பாடா, இந்த இருட்டுக்குள்ளே நம்ம தப்பாக டஸ்ட்டு அது பேர் என்ன ஸ்டெப்பு போட்டால் கண்டுபிடிக்க முடியாது. பொருத்தமான இடத்துல வந்து சிக்கியிருக்கோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க 2 பேரும். ஜங்குக் அப்போ வைனா கோல்ட் ஐஸில் பார்த்துட்டு, என்னைக்கிட்டே நீ விளையாட்டு காட்டுக்கிட்டு இருக்கியா, இருக்குடி உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ரைட், இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டான்ஸ் பண்ணுங்கள், நாளையிலேருந்து என்னோட திறமையை உங்ககிட்ட இறக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அவ்வளோதான், சப்பளங்கால் போட்டு 10 கேர்ள்ஸும் அப்படியே அந்த ரூமோட வால் சைடு வரிசையாக உட்காந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜங்குக் வந்து ஹேண்ட்ஸை நீட்டி, யூ நீ வந்து டான்ஸ் ஸ்டெப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பரதநாட்டியம் ரொம்ப நல்லா தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. ஏய் தமிழடி, தமிழ் பரதநாட்டியம் தெரியுங்கிறா பாரு, வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைன் மினி 2 பேரும் குஷியாக உட்காந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் என்ன பாட்டுக்கு டான்ஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து மார்கழி திங்கள் அல்லவா பாட்டுக்கு டான்ஸ் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் சைடில் வச்சுருக்க மானிட்டரை பார்த்து. அந்த பொண்ணு உடனே அந்த சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு அழகாக போய் ஜதி போட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் பண்ணுறாங்க. கர்நாடிக் கிளாஸ் போயிருப்பாங்க போல். பர்ஃபெக்டாக இருக்குது ஒவ்வொரு மூமெண்ட்டும். ஜங்குக்கே ரொம்ப ஆசையாக பார்க்குறாங்க அந்த டான்ஸை. பிரமாதம், சூப்பர், நீ போய் உட்காந்துக்கோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு அடுத்தடுத்த பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டுட்ருக்காங்க. எப்போதும் போல் வைன் மினி 2 பேரும் லாஸ்ட்டாக உட்காந்துக்கிட்டு நல்லா ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட மயக்கத்தில் ஹாஃப் ஸ்லீப்பில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் மினியை பார்த்து, மினி கம், எந்த சாங்க்கு டான்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து நாக்குமுக்கா டான்ஸ்க்கு டான்ஸ் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மினி ப்ளே பண்ணிவிட்டு அந்த டான்ஸில் எப்படி ஸ்டெப் போட்டு ஆடுவாங்களோ அதே மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது அந்த ஃபோக் டான்ஸ்க்கு ஸ்டெப்பிங்லாம். ஜங்குக்கு வந்து ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு, பரவாயில்லையே யூனிக்காக இருக்குது, எனக்கு இந்த சாங்கும் பிடிச்சிருக்கு, உன்னோட டான்ஸும் பிடிச்சிருக்கு மினி, சூப்பர், உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. மினி இப்போ நினச்சிக்கிறாங்க, பரவாயில்லையே இந்த முரடன் சாஃப்டாகவும் பேசுவான் போலையே. எனக்கு தெரிஞ்ச ஒரே டான்ஸ் இது தான். அப்புறம் இந்த 6 வாரம் மற்ற மெம்பர்ஸ்கிட்ட கற்றுக்கிட்டதை இறக்கிற வேண்டிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அழகாக போய் உட்காந்துக்கிட்டாங்க. வைனப்போ மெல்ல எழுந்து அப்படியே ஜங்கு கிட்ட வந்து நிற்கிறாங்க. நீ என்ன பாட்டுக்கு டான்ஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து அந்த படம் பேர் என்ன, மலரே மௌனமா, அந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏன்னா மலரே மௌனமாவா, புரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. அது அர்ஜுனும் அவங்க பேர் என்ன ரஞ்சிதாவும் ஒரு சாங்கில் வந்து, ஆமாம் ஒரு சாங் வச்சுருக்காங்க அந்த மூவியில் அவங்க 2 பேர்த்துக்கும். அந்த சாங்க்கு தான் சார் நான் டான்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஃபஸ்ட்டு டான்ஸ் பண்ண வந்த பொண்ணு அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க வைனை. ஜங்குக்கு அப்போ சைடில் இப்படி திரும்பும்போது அந்த பொண்ணோட ஷாக்கிங் ஃபேஸை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஏ கேர்ள் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு எழுந்து நின்று, சொல்லுங்கள் மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக வைனை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சார், அந்த மூவியில் வர்ற வைன் சொல்கிற சாங் வந்து பெருசாக டான்ஸ் மூமெண்ட்லாம் இருக்காதே, அதுக்கு எப்படி டான்ஸ் பண்ண போகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. அப்படியா, சரி சிடவுன். வைன், ஏதோ அந்த பாட்டுக்கு டான்ஸ் மூமெண்ட்லாம் இருக்காதுன்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னது பாட்டு பாடுனா அதுக்கு டான்ஸ் பண்ணணும், அதுதான் ஒரு சிறந்த கலைஞர்களுக்கு அடையாளம். மூவியில் அந்த பாட்டுக்கு டான்ஸ் இல்லைனா என்ன, நான் போடுவேன், நீங்கள் பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக்கு அப்போ வைனை குறுக்குறுன்னு பார்த்துட்டு, கரெக்டு தானே, எந்த மாதிரி மியூசிக் இருந்தாலும் சாங் ப்ளே இருந்தாலும் அதுக்கு டான்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சூப்பர், கரெக்டு தான் அப்படின்னு
ஜங்குக் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அந்த சாங்கை ப்ளே பண்ணுறாங்க. வாயின் டக்குன்னு அப்படியே குப்புறப்படுத்திக்கிட்டாங்க. ஜங்குக்கே திக்குன்னு இருக்குது. என்னது இது அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க வைனை அப்படியே குப்புறப்படுத்திட்டு தன்னோட ஹேரை அப்படியே பேக்கில் திருப்பி போட்டு அப்படியே சீலிங்கை பார்த்து படுத்து மெதுவாக எழுந்து உட்காடுறாங்க. ஏன்னா அந்த மைல்டான மியூசிக்கு இப்படி தான் அந்த டான்ஸ் பண்ண முடியும். ஜங்குக்கு அந்த மியூசிக்கோட வைன் பண்ணுறத பார்க்கும்போது நல்லாவே மேட்ச் ஆகுது. என்ன பண்ணிகிட்ருக்காவ அப்படின்னு கவனிக்கிறாங்க. வைனப்போ அப்படியே எழுந்து நின்று ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே ஒரு சாமிங் ஸ்மைலோட எல்லாரையும் பார்த்துக்கிட்டே நடந்து போகிறாங்க. சாரீ தான் வியர் பண்ணியிருக்காங்களா, அந்த சாரியோட பல்லுவை அப்படியே 2 சைடும் அசைச்சிக்கிட்டே அப்படியே தன்னோட ஷோல்டரில் போட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல ஜங்குக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சைடும் அந்த சைடும் வேகமாக ஓடுறதும் நடக்கிறதுமா அந்த ஃபுல் பாட்டையும் இதே மாதிரி செஞ்சு முடிக்கிறாங்க. உண்மையிலே ஜங்குக்கு இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. ஒரு வழியாக சாங்கும் முடிஞ்சிடுச்சு. வைன் இப்போ அப்படியே ப்ரீத் பண்ணிக்கிட்டே ஜங்கு கிட்ட வந்து, எப்படி இருந்தது மிஸ்டர் ஜான் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் எழுந்து நின்று ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க வைனுக்கு. அப்படியே சைடில் போய் விழுந்துட்டாங்க. உண்மையிலேயே அப்படியே சீக்ஸ் பர்ன் ஆகுது வைனுக்கு. ஐயோ அடிச்சு கொள்கிறாங்க இந்த ட்ரைனிங் கிளாஸில். நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ மரடா, எதுக்குடா நீ அடிச்ச அப்படின்னு கத்துறாங்க வைன். இன்னும் கோபம் வருது ஜங்குக்கு. ஏன்னா ஹெட்ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க வைன். ஏன்னா கிளாஸ்க்கு வந்திருக்காங்களா, ஹெட்ஃபோன் வியர் பண்ணியிருக்காங்க. ஜங்குக்குமே ஹெட்ஃபோன் வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பட்டமாக வைன் பேசுகிறது நல்லா புரியுது ஜங்குக்கு. எவ்வளோ திமிர் இருந்தால் என்னைய முரட்டன்னு சொல்லியிருப்பா, எழுந்துடி அப்படின்னு. சுற்றிலும் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு கூட ஜங்குக் கவலைப்படலை. அப்படியே தூக்கி நிறுத்திட்டாங்க வைனை. வைன் தன்னோட சீக்ஸ் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே, கையை விடுங்க. ஐயோ என் பாட்டி கூட என்னை அடிச்சதில்ல. முட்டாள் 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 முட்டாள், எனக்கு எதுக்கு அடிச்ச அப்படின்னு ஓன்னு அழுது கத்திட்டு அங்கேருந்து வெளியே போக்க பார்க்குறாங்க வைன். ஜங்குக் அப்படியே வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி பேக்கில் திருப்பிட்டாங்க. ஆஹா, ஐயோ ஐயோப்பா, ஐயோ என்னை அடிச்சு கொள்ள பார்க்குறாங்க, கடவுளை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகிறாங்க வைன். உண்மையிலேயே எக்ஸ்ட்ரீமாக கத்துறாங்க. மினிக்கு பதட்டமாகுது. கிடுகிடுன்னு வைன் ஜங்குக்கிட்ட வந்து மினி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை வைனோட ஹேண்ட்ஸ்லேருந்து எடுத்து விட பார்க்குறாங்க. மினி தள்ளிப்போ, கேர்ள்ஸ் கிளாஸ் ஓவர், எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், போச்சு ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க எல்லோரும் கிடுகிடுன்னு வெளியில் போயிட்டாங்க. மினி பிக்கு பிக்குன்னு நின்றுட்டுருக்காங்க. தெரியாமல் அவள் ஏதோ பண்ணிவிட்டா, விட்டுடுங்க. உண்மையிலே அந்த பாட்டுக்கு இப்படித்தான் மூமெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மினிக்கு வாங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க ஜங்கு. மினி 2 ஸ்டெப்ஸ் பேக்கில் போயிட்டாங்க. அப்பா என்ன ஒரு அடி! ஐயோ எம்மாடி, நான் தாங்க முடியல. நான் குண்டு பொண்ணாக இருக்கிறனால ஏதோ சமாளிக்கிறேன். ஒயினை தான் விழுந்துட்டா போல. ஐயோ இவனை இந்த போடு போடுறான், வாழை சுட்டிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் போல அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு கம்முன்னு நிற்கிறாங்க மினி. வைனை அப்படியே பிடிச்சி இழுத்து வைனோட ஸ்டொமக்கால் அப்படியே ஜங்குக்கு தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே பேக்கப் பண்ணி, என்ன திமிர் இருந்தால் உன் வாழ்த்தனத்தை எனக்கிட்ட காட்டுவ. ஏண்டி காலையில் உன்னையா பாட்டு பாட சொன்னால் 2 பாட்டை கொலாப்ஸ் பண்ணி எனக்கிட்ட பாடி காட்டிட்டு பெரிய இவ மாதிரி போய் உட்காந்த. இப்போ நான் ஒரு ஆம்பளை உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டுக்கிட்டு பாடி முழுக்க ரவில் ஆகிக்கிட்டு இருக்கு. குப்பரை படுக்கவும் மல்லாக்க படுக்கவும் இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும் டான்ஸா அப்படின்னு அதட்டுறாங்க. வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அழுகிறாங்க வைன். அப்படியே பிடிச்சி எத்தி விட்டுட்டாங்க ஜங்கு. குப்பரை அடித்து விழுந்துட்டாங்க வைன். நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னுங்கிறாங்க வைன். வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, என்ன திமிர் இருக்கும் உனக்கு, என்னையே நீ டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த 1 வீக் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. வீட்டுக்கு போக முடியாது, நீ அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. நான் அனுப்புனா தான் இங்கேருந்து நீ வெளியில் போக முடியும், இல்லை 1 crore எனக்கிட்ட நீ மணி கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இருக்குது வைனுக்கு. என்ன 1 crore? அதெல்லாம் நான் படித்தே பார்க்கலையே அப்படின்னு அழுகிறாங்க. படித்து பார்க்கலையா? படித்து பார்க்காதது உன் மேலே தப்பு. இவ்வளோ பெரிய ஐடல்ஸ் நாங்கள்,
ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்து எங்களோட டீமில் டான்ஸ் பண்ண வைக்க போகிறோன்னா எந்த அளவுக்கு பக்காவாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருப்போம். படித்து பார்க்காம சைன் போட்டுட்டு என்ன, யாரோ எவரோன்னு சொல்லி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே உட்கார வச்சு. ஏதாவது பிரச்சனையானா யார் பதில் சொல்கிறது? அதுக்காக தான் முன்கூட்டியே இந்த மாதிரியெல்லாம் டாக்குமெண்ட்ஸில் எழுதி வாங்கியிருக்கோம். எந்திரி, கிளம்ப. டுமாரோ நீ கிளாஸ்க்கு வரும்போது கப்பு சுப்புன்னு வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். இல்லை 10 பேர் முன்னாடி போட்டிருக்கேன் இன்றைக்கி பூசை. இதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போய் வச்சு பாடி கார்ட்ஸ், என் மேனேஜர், மற்ற ஐடல்ஸ் முன்னாடி அடி கொடுப்பேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி அறகுறையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்கள் முன்னாடி வந்து நின்னா நாங்கள் மயங்கி போய் உன் பின்னாடி வருவோன்னு உனக்கு நினப்பா? யாரும் அப்படி வரமாட்டோம். 2வது, நீ நல்லாவே இல்லடி, அசிங்கமாக இருக்க. இந்த செக்ஸி பாடியை காட்டி என்னை மயக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. உன்ன மாதிரி பொண்ணுங்களை தூக்கி போட்டுட்டு நான் போயிடுவேன். உன்ன மாதிரி பொண்ணுங்களை எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது உனக்கு பெரிய பேரழகின்னு நினப்பா அப்படின்னு அதட்டுறாங்க. வைனுக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே பாருங்க, என்கிட்ட ட்ரெஸ்ஸு இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அதை மூணாவை போய் கொள்கிறேன். உங்களை ஒன்றும் செடியூஸ் பண்ணணும்னு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. சி வே. நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டா நான் அதுக்கு பொறுப்பா? நான் வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படின்னு அழுகுறாங்க வைன். மிகப்பெரிய இன்சல்ட் ஜங்குக்கு. ஏய், என்னையை பார்த்து டிஸ்கஸ்டிங்காக சவுண்டு கொடுக்குறியா? சீ வேவா, எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைனோட த்ரோட்டை பிடிச்சு அப்படியே வாலில் சாய்ச்சிட்டாங்க ஜங்குக். பயந்து போயிட்டாங்க மினி. ஐயோ மிஸ்டர் ஜியான், விடுங்க, அவளுக்கு எதுவும் ஆகிட போகிறது, விடுங்க ப்ளீஸ். நாங்கள் ஒழுங்கா இனிமேல் நீங்கள் சொல்கிறத பாடுறோம் ஆடுறோம், ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு அழுகுறாங்க. வைன் உண்மையிலே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க வைன். அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க ஜங்குக். நல்லா போய் சைடில் அப்படியே விழுந்துட்டாங்க. ஃபோர்ஹெட்டில் கூட லைட்டாக ப்ளீட் ஆகுது வைனுக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டு நல்லா அப்படின்னு அழுகுறாங்க வைன். எங்கே பாருடி, இதுக்கப்புறம் வாழை சுருட்டிக்கிட்டு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும். அறையும் குறையுமா அங்கே இங்கேயும் காட்டிக்கிட்டு வந்த தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தாலும் நான் மயங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒன்றை மாதிரி பொண்ணுங்களை கண்டாவே எனக்கு பிடிக்காது. எந்திரே, வெளியேப்பா அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். வைன் தப்பிச்சோம் பழச்சோன்னு எழுந்து குடுகுடுன்னு மினியை கூட்டிகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் ஓடி போயிட்டாங்க. போகும்போதே அழுதுகிட்டு தான் போயிருப்பாங்க வைன். நல்லா ஃபோர்ஹெட் வீங்கி போயிருக்கு தள்ளி விட்டதில். லேசாக ப்ளீட் கூட ஆகுது. அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை ஃபோர்ஹெட்டில் வச்சு அழுத்திக்கிட்டே வேகமாக அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டே தன்னோட டென்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க வைன். பின்னாடியே மினியும் ஓடி போயிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட கிளாஸ் ரூமில் இருந்த பொண்ணுங்க கூட இந்த விஷயத்தை வெளியில் போனதும் மற்ற கேர்ள்ஸ்கிட்ட பேசியிருப்பாங்களா. ஸோ ஓரளவுக்கு அங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு ஜங்குக் வைனுக்கு நல்லா அடி போட்டு விட்டுருக்காங்க, பயங்கரமாக இன்சல்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு. வைன் இப்போ எதுவுமே பேச முடியாமல் நடந்து போகும்போதே சில பொண்ணுங்க பேசுகிறதும் லைட்டாக தங்களோட இயர்ஸில் விழுந்திருக்குமா. எதுவுமே பேசாமல் மினி வைன் 2 பேரும் வைனோட டென்ட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட் டின்னர் முடிச்சுட்டு வைன் மினி 2 பேரும் அப்படியே வைனோட டென்ட்டில் உட்காந்துட்ருக்காங்க. வைனுக்கு அழுது ஃபேஸே பஃபி ஆகி போயிருக்கு. மினி, என் பாட்டியை கொலை செய்யணும்னு எனக்கு வெறியாக இருக்குடி. இப்போ அவன் நல்லா இங்கே என்னைய மாட்டி விட்டுட்டா. ஜங்குக்னு அவள் ரூம் முழுக்க ஜங்குக் ஃபோட்டோ தாண்டி வச்சுருக்கா. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவன் மோசமானவன். எனக்கு வெக்கமாக இருக்குது வெளியில் போக. பொண்ணுங்க ஃபுல்லாக என்னை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? உண்மையிலேயே எனக்கு கஷ்டமாக இருக்குது. மாற்றி வியர் பண்ணிக்க கூட வேறு ஒரு ட்ரெஸ்ஸை வைக்கல. அந்த கிளவி எல்லாமே சாரி, கிட்டத்தட்ட ஒரு 50 சாரியை அமுக்கி வச்சு விட்ருக்கா என்னோட ட்ராலிக்குள்ளே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அழுகுறாங்க வைன். பாவமாக இருக்குது மினிக்கு. எனக்கும் தாண்டி. ஆனால் என்னை அவன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், திட்டிட்டு விட்டுடுறான். என்னடி பொண்டாட்டியை போட்டு மிதிக்கிற மாதிரி உன்னை மிதின்னு மிதிச்சு விட்டுட்டான். அம்மா, எனக்கு இப்போ வரைக்கும் இந்த சீக்ஸ் எல்லாம் வலிக்குது, உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மினி வைனை பார்த்து. எங்கே பாரு, அந்த டெவிலோட ஃபிங்கர் பிரிண்ட்டு பதிஞ்சிருக்குண்ணா. உண்மையிலேயே இந்த சைடெல்லாம் வலிக்குது, இயர்ஸு கூட உள்ளுக்குள்ளே வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க வைன். விட்டுட்டு இவனை பார்த்துக்குவோம்.
நம்மளை எப்படி இவன் விரட்டி விட்ருவான். இந்த ஒரு வாரம் இங்கே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சமாளிப்போம். அடுத்த ஒரு வாரம்தான், அது வந்து ட்ரைனிங் பீரியடு. எல்லாரையும் பாட்டு பாட சொல்லி டான்ஸ் பண்ண சொல்லி பார்ப்பாங்களாம். அந்த ஒரு வாரத்தை நம்ம எப்படியும் சமாளிச்சுப்பிடலாம். நாம் எப்படியும் ஆட மாட்டோம் பாட மாட்டோம், விரட்டி விட்ருவானுங்க. நிம்மதியானு ஓடி போயிடுவோம். ஏதோ இங்கே பட்ட அவமானம் வெளியில் யாருக்கும் தெரியாது, அதனால அதை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைனுக்கு பேச முடியல, இருந்தாலும் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு சரி படுக்கலாம், எனக்கு குறுகுறுன்னு வருதுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அப்படியே அமைதியாக படுத்துட்டாங்க. மினியும் வைன் தூங்குற வரையும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டென்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.